fun with words. வார்த்தைகளுடன் ஒரு விளையாட்டு. இங்கே ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அந்த வேர்ட்ஸ்ல முதல் 2 எழுத்துகள் விடுபட்டிருக்கு. அடுத்த 3 எழுத்துகளும் பாருங்க வேர்ட்ஸ்ல சேம், அதாவது UGH என்ற 3 எழுத்துக்களை கொண்டு முடியக்கூடிய வார்த்தைகள். Guess these words from the clue given. இந்த வார்த்தைகளை நாம கொடுத்திருக்கக்கூடிய துணை தகவல்களை வைத்து குழு வைத்து கஸ் பண்ணணும், யூகம் பண்ணணும். யூகம் பண்ணி அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டேஷ் டேஷ் UGH. இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய குழு பாருங்க, sound produced when throat is sore or sick. நம்மளுடைய தொண்டையில வலி இருக்கும் பொழுதோ அல்லது நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதோ நாம ஒரு சவுண்ட் தருவோம். அந்த சவுண்ட் தான் இந்த வார்த்தை. இங்கே நாம ஃபில் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை நாம நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ஏற்படுத்தக்கூடிய சவுண்ட் ஒலிதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒலி சொல்லுங்க? ஆமா, சரியா சொன்னீங்க. காஃப், தும்மல். காஃபோட ஸ்பெல் என்ன? COUGH. அங்க ஃபில் பண்ணுங்க. காஃப்னா என்ன? தும்மல், தும்முதல், இருமல் கூட சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பாருங்க, டேஷ் டேஷ் UGH. அதேதான், ஆனா இங்க கொடுத்திருக்கக்கூடிய குழு பாருங்க, sound produced when you are happy. நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது எழுப்பக்கூடிய சத்தம், சவுண்ட். நாம மகிழ்ச்சியா இருந்தாக்க என்ன மாதிரியான ஒலி எழுப்புவோம்? லாஃப். மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? வாய் விட்டு சிரிப்போம். லாஃப். ஸ்பெல்லிங் சொல்லுங்க, LAUGH. லாஃப்னா என்ன? வாய் விட்டு சிரிக்கிறது. அடுத்தது பாருங்க, இதுவும் அதேதான், UGHல முடியக்கூடிய ஒரு வேர்டு தான். ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய குழு பாருங்க, ஒரு துணை செய்யக்கூடிய தகவல். என்ன தகவல் கொடுத்திருக்கிறாங்க? நாட் எ ஸ்மூத் சர்ஃபேஸ். இது ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இல்ல, மிருதுவான பரப்பு இல்ல. என்னவா இருக்கும்? ஸ்மூத்தா இல்லன்னா ரஃப், கரடு முரடா. கரடு முரடான சர்ஃபேஸ். ஸ்மூத்தா இல்லன்னா ரஃப்பா தான் இருக்கும், கரடு முரடான பரப்பு. அந்த டேஷ் ஃபில் பண்ணுங்க, ROUGH. the next one பாருங்க, நெக்ஸ்ட் ஒன்னுக்கு கொடுத்திருக்கக்கூடிய க்ளூ பாருங்க, அடுத்த ஒன்றுக்கு கொடுத்திருக்கக்கூடிய துணை செய்யக்கூடிய ஒரு தகவல் பாருங்க. Your mom needs the flour before she makes chapatis. அம்மா சப்பாத்தி செய்யும்போது நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. எப்படி செய்வாங்க? கோதுமை மாவை நல்லா போட்டு பிசைஞ்சி, கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ தண்ணி சேர்த்து, மாவு சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சி அப்புறம்தான் அத நமக்கு சப்பாத்தியா செஞ்சு கொடுப்பாங்க. சப்பாத்தி செய்ய பயன்படுறது தான் இது. 2 லெட்டர்ஸ் மட்டும் நாம கண்டுபிடிக்கணும். அது என்ன லெட்டர்ஸ்? டஃப், DO. இப்ப சேர்த்து படிங்க. டஃப். டஃப்னா என்ன? நாம சப்பாத்தி தயாரிக்கவோ ரொட்டி தயாரிக்கவோ பிசைந்து கலந்து வச்சிருக்கக்கூடிய மாவுதான், பிசைந்து வைத்திருக்கக்கூடிய மாவுதான் நாம டஃப்னு சொல்லுவோம். டஃப். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ. மரத்தோட ஒரு கிளை.
நெக்ஸ்ட் ஒன்றுக்கு கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ பாருங்க. அடுத்த ஒன்றுக்கு கொடுத்துருக்கக்கூடிய துணை செய்யக்கூடிய ஒரு தகவல் பாருங்க. பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ, மரத்தோட ஒரு கிளை. பஃப், BOUGH, பஃப். பஃப்னா என்ன? பெருங்கிளை. இந்த வார்த்தைகளுடைய விளையாட்டுகளை பாருங்க. எல்லாமே லெட்டர்ஸ் UGH என்ற 3 எழுத்துக்களால முடியுது. ஏறக்குறைய எல்லா சவுண்டும் ஒரே மாதிரியான சவுண்ட் கொண்டுதான் முடியுது பாருங்க. மேலும் இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய டோட்டல் லெட்டர்ஸ், மொத்த எழுத்துகள் 5 எழுத்துக்களை கொண்டு முடியுது பாருங்க. இதெல்லாம் ஒரு வேடிக்கை தானே. இந்த வார்த்தைகளில் ஒரே மாதிரியா சவுண்ட்ல முடியக்கூடிய வார்த்தைகளை முதல் 2 எழுத்துக்களை மாற்றி மாற்றி எத்தனை வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, எத்தனை வேர்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. நாமும் இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகள் நிறைய விளையாடலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தது, ரைட் a paragraph on any one of the topics given below. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 வண்ண படங்களை பாருங்க. ரோஸ், பப்பி, மூன். ரோஸ்னா தெரியும் ரோசாப்பூ, பப்பினா தெரியும் நாய்க்குட்டி, மூன்னா தெரியும் நிலவு. இந்த 3இல் ஏதேனும் ஒன்றை பற்றி ஒரு பத்தி அளவில் நீங்க எழுதணும். எழுதலாம் தானே? யோசனை பண்ணி அழகா எழுதுங்க. அடுத்தது, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ், முன்வொட்டு பின்வொட்டு. ப்ரிஃபிக்ஸ்னாக்கா முன்னால ஒட்டுவது முன்வொட்டு எனப்படும். சஃபிக்ஸ்னாக்கா பின்னால ஒட்டுவது, அது பின்வொட்டு எனப்படும். இங்க பாருங்க. கலா வாஸ் லேட் டு ஸ்கூல் as she was searching for her books. She misplaced her things in her room. Her room was untidy. She was careless. கலா பள்ளிக்கு தாமதம். ஏன்னாக்கா அவளுடைய புத்தகங்களை தேடிக்கிட்டு இருக்கிறா. அவளுடைய உடைமைகளை மாற்றி மாற்றி வச்சிருக்கிறா. மிஸ்பிளேஸ்ட். Her room was untidy. அவளுடைய அறை ஒழுங்கீனமற்று இருக்கிறது. She was careless. அவள் விழிப்புணர்வு அற்று இருக்கிறாள். Look at the letters in color. நீல வண்ண வார்த்தை. ஒரு வார்த்தையில முன்வொட்டு நீல கலர்ல இருக்கு பாருங்க. misplaced. placed அதுக்கு முன்னாடி மிஸ் சேர்த்தாக்கா அது ஒரு புதிய வார்த்தை ஆயிடுது. misplaced. அதே மாதிரி tidy. tidyக்கு முன்னாடி அண்ட் சேர்த்தா ஒரு புதிய வார்த்தை ஆயிடுது. இவற்றை தான் நாம ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்றோம். முன்வொட்டு, முன்னால ஒட்டுவது முன்வொட்டு, ப்ரிஃபிக்ஸ். Look at the letters in color. They are called prefixes. A prefix is a letter or group of letters added to the beginning of a word to change its meaning. இந்த வண்ணத்தில் உள்ள லெட்டர்ஸை பார்த்தீங்க, அவற்றையே நாம ப்ரிஃபிக்ஸ் என்று அழைக்கிறோம். ஒரு ப்ரிஃபிக்ஸ் என்பது a prefix is a letter. ஒரு ப்ரிஃபிக்ஸ் என்பது ஒரு எழுத்தோ அல்லது எழுத்துக்களின் குழுவாகவோ a group of letters ஆகவோ நாம் சேர்த்து அவற்றை ஒரு வார்த்தையாக, ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக நாம் மாற்ற முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க. untidy, impossible. பாசிபிள் அதுக்கு முன்னாடி போட்டாக்கா இம்பாசிபிள், ஆப்போசிட் ஆயிடுது. மிஸ்பிளேஸ்ட், பிளேஸ்டு, மிஸ்பிளேஸ்ட். அதே மாதிரி கீழே உள்ள வார்த்தைகளை முன்வொட்டினை சேர்த்து, முன்வொட்டுக்கள் ஏல கொடுத்துருக்குறாங்க, அது கூட ஒட்ட வேண்டிய வார்த்தைகள் பியில் கொடுத்துருக்குறாங்க. அவற்றை நம்ம ஒட்டி ஒரு புதிய வார்த்தையாக மாற்றலாமா? ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ரீ கூட்டல் ரெண்டாவதுல உள்ள ஃப்ரெஷ், ரெண்டும் சேர்ந்து ரெஃப்ரெஷ். ரீ ஃப்ரெஷ்,
ரெஃப்ரெஷ் ஆகுது பாருங்க. அதே மாதிரி the first one disappear disappear resource resource ஆகுதா? misunderstand impossible impossible unpleasant இவ்வாறு முன் ஒட்டுக்களை சேர்த்து ஒரு புதிய வார்த்தையை நாம் உருவாக்கலாம். அதே மாதிரி நாம சஃபிக்ஸ் பின் ஒட்டுக்களையும் சேர்த்து ஒரு புதிய வார்த்தையை, ஒரு புதிய வேர்டை, நியூ வேர்டை நாம உருவாக்க முடியும். சஃபிக்ஸ் இட் இஸ் எ லெட்டர் or group of letters added to the end of a word to form another word. ஒரே ஒரு லெட்டரையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட லெட்டர்ஸ்களையோ சேர்த்து ஒரு புதிய வார்த்தையை பின்பக்கமாக சேர்த்து ஒரு புதிய வேர்டை நாம் உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க. கேர் கூட்டல் லெஸ் கேர்லெஸ். அதே மாதிரி இன்னும் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஜாய் கூட ஃபுல் சேர்க்குறோம், சேர்த்து ஜாய்ஃபுல். லக் கூட்டல் ஒய் லக்கி. மேனேஜ் கூட்டல் மென்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்தது கிராமர் இலக்கணம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நவுன். நவுன் இஸ் எ நேமிங் வேர்ட். நவுன் என்பது பெயரினை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. கீழே உள்ள பிக்சர்ஸ்லாம் பாருங்க. லுக் அட் த பிக்சர் அண்ட் நேம் தெம். அவற்றினுடைய பெயர்களை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரோஸ். செகண்ட் சேர். தேர்ட் பேர்ட். ஃபோர்த் ஒன் மேன். ஃபிஃப்த் ஒன் ஹவுஸ். சிக்ஸ்த் ஒன் மேங்கோ. அதே மாதிரி பிக் அவுட் சம் நவுன்ஸ் ஃப்ரம் த லெசன் அண்ட் ரைட் தெம் டவுன். நம்ம பாடத்தில் பார்த்த பெயர் சொற்களை நீங்கள் கீழே எழுதணும். எழுதலாம் தானே? உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க. ரிவர். ரிவர் என்பது ஒரு பெயர் சொல். மேலே பார்த்தோம் இல்லையா? ரோஸ், சேர், பேர்டு, மேன், ஹவுஸ், மேங்கோ. இது போல் ரிவரும் ஒரு பெயர் சொல். அது போல் பாடத்தில் என்னென்ன பெயர் சொல்லலாம் பார்த்தோன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாமா? பார்க்கலாமா? மவுண்டைன், ஓஷியன், கிளவுட், வேலி, ஸ்கை, ஃபாரஸ்ட். நிறைய நவுன் பார்த்துருப்பீங்க. அவற்றை கண்டுபிடிச்சி எழுதுறீங்களா? அடுத்தது பாருங்க. ப்ரொனவுன். ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். ப்ரொனவுன் என்பது ஒரு வார்த்தை. நவுன் மாதிரியே ப்ரொனவுன் என்பதும் ஒரு வார்த்தை. இது நவுனிற்கு பதிலாக பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த வாக்கியத்தை பாருங்க. இந்த சென்டென்ஸை பாருங்க. The camel lives in deserts. ஒட்டகம் பாலைவனங்களில் வாழ்கிறது. It is called the ship of the desert. இது பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட்ல பாருங்க. The camel lives in deserts. The second பாருங்க. ஒட்டகம் பாலைவனங்களில் வாழ்கிறது. மீண்டும் அடுத்த வாக்கியத்தை பாருங்க. அடுத்த வாக்கியத்தில் நாம் எப்படி எழுதணும்? The camel is called the ship of the desert. ஒட்டகம் பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும். ஆனால் நாம் எழுதாத த கேமலுக்கு பதிலாக இட் சேர்த்துருக்குறோம். இட் இஸ் கால்டு. ஏன் சேர்க்குறோம்? ஒரு முறையும் அந்த கேமல் த கேமல்னு எழுதிட்டு இருக்க முடியாது கடைசி வரைக்கும். அதுன்னு சொன்னாலே இப்போ புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அது பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது. இட்னா உங்களுக்கு தெரியும் தானே? அது இட் இஸ். அது பாலைவன கப்பல் என அழைக்கப்படுகிறது. இப்படி சொன்னாலே போதும் தானே? அதுதான் நாம ப்ரொனவுன் சொல்றோம். இட்டைத்தான் நாம ப்ரொனவுன் சொல்றோம். இட் இஸ் used instead of camel. So, it is a pronoun. it தான் இங்கே கேமலுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ ஆகையால இட் ஒரு ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது
இந்த டேபிள் பாருங்க. இந்த டேபிள் உங்களுக்கு பர்சனல் ப்ரொனவுன்ஸை விளக்கி காட்ட போகுது. நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இங்கேயும் பாருங்க. பர்சனல் ப்ரொனவுன்ஸ் ஐ பாருங்க. இங்கே சிங்குலரில் ஃபர்ஸ்ட் பர்சனாக வந்தால் சிங்குலரில் எப்படி வரும் பாருங்க. ஐ, மீ, மை, மைன் அப்படி வரும். ப்ளூரலில் வி, அஸ், அவர், அவர்ஸ் அப்படின்னு வரும். இதே மாதிரி செகண்ட் பர்சன்லையும் தேர்ட் பர்சன்லையும் உள்ளதை பாருங்க. இவற்றின் வாக்கியங்களை இந்த சிங்குலர் ப்ளூரலை பயன்படுத்தி வாக்கியங்களை நீங்கள் எழுதி பழகுங்க. கீழே சில வாக்கியங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. Fill in the blanks with the correct forms of pronouns in the following sentences. Ram is a good boy. ராம் ஒரு நல்ல பையன். அடுத்தது, அந்த ராம் என்ற நவுனை சொல்றதுக்கு நம்ம ப்ரொனவுனா எப்படி சொல்லலாம் பாருங்க. Good is our class leader. ராம் ஒரு நல்ல பையன். அவன் நம்முடைய வகுப்பின் லீடர் இல்லையா? is our class leader. The second one பாருங்க. Mrs. Prema is our teacher. Mrs. Prema எங்களுடைய ஆசிரியை. She teaches English well. அவங்க ஆங்கிலத்தை அருமையாக டீச் பண்ணுறாங்க இல்லையா? ஷீ, மிஸ்ஸஸ் பிரேமாக்கு பதிலாக வர ஷீ தான் இங்கே ப்ரொனவுன். மூணாவது பாருங்க. அருள் அண்ட் சாம் ஆர் இன் த சேம் கிளாஸ். அருளும் சாமும் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க. தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்ல நண்பர்கள். அவர்கள் நல்ல நண்பர்கள். இங்கே அருளும் சாமும் இந்த இரண்டு பேரை சொல்லும் பொழுது அவற்றினுடைய ப்ரொனவுன் எப்படி இருக்கும் பாருங்க. தே. ஃபர்ஸ்ட்ல அருளும் சாமும் அப்படின்னு சொல்கிறோம். அருள் அண்ட் சாம் ஆர் இன் த சேம் கிளாஸ். மீண்டும் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அருள் அண்ட் சாம் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும். இங்கே நாம் தே யூஸ் பண்ணுறோம். இங்கே தே தான் ப்ரொனவுன். The fourth one பாருங்க. The lion lives in the forest. சிங்கம் காட்டினில் வசிக்கிறது. It is the king of the forest. இது காட்டு ராஜா என அழைக்கப்படுகிறது. Fifth one பாருங்க. Boys are in the ground. Their shirts are dirty. There அப்படின்றது தான் இங்கே ப்ரொனவுன். பாய்ஸ்னாக்கா பையன்கள், அதான் இங்கே நவுன். அவங்களுடைய ஷர்ட்ஸ் ஆர் டர்ட்டி சொல்லாமில்ல. த சிக்ஸ்த் ஒன் பாருங்க. கலா ஹாஸ் எ பிரதர். கலா ஒரு சகோதரனை பெற்றிருக்கிறாள். இஸ் நேம் இஸ் தேவா. அவனுடைய பெயர் தேவன் இல்லையா? செவன்த் ஒன் பாருங்க. கஸ்தூரி டான்சஸ் வெல். ஹர் டான்ஸ் டீச்சர் இஸ் சோபனா. கஸ்தூரி நாட்டியத்தில் சிறந்தவள். ஹர் அவளுடைய, அதுதான் இங்கே ப்ரொனவுன். ஹர் டான்ஸ் டீச்சர் இஸ் சோபனா. அவங்களுடைய நாட்டிய ஆசிரியை யாரு? சோபனா. அடுத்தது அட்ஜெக்டிவ். ஒரு பெயர் சொல்ல விவரிக்கக்கூடிய சொல் தான் அட்ஜெக்டிவ். நமக்கு ஏற்கனவே தெரியும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. An adjective describes a noun or pronoun. ஒரு பெயர் சொல்லையோ அல்லது பிரதி பெயர் சொல்லையோ விவரிக்கக்கூடிய ஒரு சொல் அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பாருங்க. டால் பில்டிங். டால் அப்படின்னாக்கா இது ஒரு அட்ஜெக்டிவ். உயரமான. பில்டிங் இங்கே நவுன், ஒரு கட்டிடம். பில்டிங்னா கட்டிடம், டால்னா உயரமான கட்டிடம். டால் அப்படின்றது அட்ஜெக்டிவ், பில்டிங் அப்படின்றது நவுன். சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. குட் கேர்ள், நல்ல பெண். குட்னாக்கா நல்ல, கேர்ள்னா பெண். பியூட்டிஃபுல் ரோஸ், மிக அழகான ரோஜா.
மிக அழகான அப்படின்றது அட்ஜெக்டிவ். ரோஸ்னா உங்களுக்கு தெரியும், அது நவுன், ஒரு பெயர்ச்சொல். அதே மாதிரி சம் சில்ட்ரன், கொஞ்சம் மாணவர்கள் இல்லையா, அந்த நவுனை பெயர்ச்சொல்லை விவரிக்கக்கூடிய ஒரு சொல் அட்ஜெக்டிவ். அடுத்தது பாருங்க, 10 வெசல்ஸ், 10 பாத்திரங்கள். மெனி பேக்ஸ், அதிகமான பைகள். மோர் பிக்சர்ஸ், இவையெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்கிறோம். பெயர்ச்சொல்லை அல்லது பிரதி பெயர்ச்சொல்லை விவரிக்கக்கூடிய ஒரு சொல், அதை நாம் அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம் பாருங்க. மேக்கிங் கம்பேரிசன். அடுத்ததா நாம் மேக்கிங் கம்பேரிசன், கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா கம்பேரிசன் பற்றி, அதை நம்ம இங்கே குயிக்காக பார்த்துக்கலாம். Here is a quick revision of what you have learnt already. The first one பாருங்க, ஒரு தென்னை மரம், அதை டால்னு சொல்லுவோம், உயரமானது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த தென்னை மரம் அதை விட உயரம், அதை எப்படி சொல்லுவோம்? டாலர். மூன்றாவது ஒரு தென்னை மரம் இருக்கு பாருங்க, அது ரெண்டாவது உள்ள தென்னை மரத்தை விட உயரமானது, அதை எப்படி சொல்லுவோம்? டாலெஸ்ட் சொல்லுவோமா? அதே மாதிரி கீழே பாக்ஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கு? பிக், பெருசா இருக்கு. செகண்ட் ஒன் பிக்கர், தேர்ட் ஒன் பிக்கஸ்ட், ரொம்ப பெருசு இல்லையா? கம்பேர் பண்றோம் இல்லையா? கம்பேரிசன், ஒப்பிடுதல் இல்லை, ஒப்பிட்டு சொல்லுதல். இந்த கம்பேரிசனில் 3 டிகிரிஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சொல்றாங்க பாருங்க, பாசிட்டிவ் குட், கம்பேரிட்டிவ் என்ன வரும்? பெட்டர், சூப்பர்லேட்டிவ் பெஸ்ட், பேட், வர்ஸ்ட். அதே மாதிரி கீழே உள்ள வார்த்தைகள்லாம் படிச்சு பாருங்க. கோல்டு, கோல்டர், கோல்டஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட், ஹாப்பி, happier, happiest, much, more, most, beautiful, more beautiful, most beautiful, important, more important, most important,